Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டு கடை மசாலா பூரி. இது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். இத நாம வீட்லயே எப்படி சுலபமா செய்யலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது செய்யிறதுக்கு ஒரு மூணு பொருள் மட்டும் ஆல்ரெடி நம்ம ரெடியா கையில வச்சிருந்தா போதும். எப்பனாலும் செஞ்சு சாப்பிடலாம் இத. சோ இது செய்யிறதுக்கு நாம முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் குக்கர்ல 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கிறேன். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத கிட்டத்தட்ட 4 ல இருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்க போறேன். இப்போ இது வேகற டயத்துல நாம ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அதோட 4 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்க போறேன். அடுத்து இதோட காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எல்லாம் சேர்க்க வேணாம். சோ இந்த மாதிரி இந்த பேஸ்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா தோல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேகணும். இப்போ அதை வேக வச்ச தண்ணியை நீங்க கீழே ஊத்தாதீங்க. அதுலயே ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டி அல்ல ஸ்மாஷர் இல்ல ஒரு டம்ளரோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதையும் அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்டோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டு வேக விட போறேன். இது எல்லாமே நம்ம பச்சையா அரைச்சதுனால அந்த ஸ்மெல் நல்லா போய் வரணும். அப்பதான் அந்த மசாலா நல்லா இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த பேஸ்ட் வெந்து வந்திருக்கு. எந்த ஒரு பச்சை ஸ்மெல்லும் இல்லாம. இந்த ஸ்டேஜ்ல நாம மசிச்சு வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணிக்க போறேன். மெயினா இந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை நீங்க கீழே ஊற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதோடயே வச்சு அதை மசிச்சு எடுத்து இதுல ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் இந்த பட்டாணியில நல்லா இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷத்துக்கு இதை நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட போறேன். அப்பதான் அந்த மசாலாலாம் அந்த பட்டாணியில நல்லா இறங்கி டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இருக்கட்டும். இதையும் மூடி போட்டு மூடி வேக விட போறேன். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு திக்காய் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இதோட நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மசாலா பூரிக்கான நம்ம மசாலா ரெடியா இருக்கு, பட்டாணி மசால். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம போய் மசாலா பூரியை பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிடலாம் கடையில் கொடுக்குற மாதிரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பூரி, இந்த குட்டி குட்டி பூரி தான். இது நான் எப்படி செய்யறதுங்கிறத ஆல்ரெடி பானிபூரி ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பூரியெல்லாம் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணலாம். நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பூரியை கையில் நல்லா உடச்சி விட்டு ஆட் பண்ணுங்க. இது கொஞ்சம் திக்னஸை கொடுக்கும். அடுத்து திருப்பி இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சட்னி, தேவையான அளவு க்ரீன் சட்னி. இந்த 2 சட்னி ரெசிபியுமே அந்த பானிபூரி ரெசிபி வீடியோலயே இருக்குது. ஸோ அதில் போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த 2 சட்னியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது மேல குட்டி குட்டியா நறுக்கின வெங்காயம், அடுத்து நறுக்கின தக்காளி, அடுத்து நறுக்கின கொத்தமல்லி இலைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ், ஓமப்பொடி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நாம சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இதை நீங்க கடைகளில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்காது. அதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.